வாங்க டேஸ்டியான கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் நல்ல ஒரு ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ரைஸில் நல்லெண்ணெய் போட்டும் சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை, சாண்ட்விச் ப்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிளை மேலே வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வரமல்லி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஜீரகமும் மல்லியும் நல்லா பொன்னிறமான பிறகு 7 வரமிளகா, 1/2 இன்ச்சு புளி, 8 பூண்டை சேர்த்துக்கோங்க. நல்லா மிளகா கிறிஸ்பியாகி உடையிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு கொத்தமல்லி கட்டு ஃபுல்லுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். அது கூடவே ஒரு கை கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்ம பாடியை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். ஹேரு, ஸ்கின்னு, ஹோல் சிஸ்டத்துக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாகவும் அதை ஃபைட் பண்ணும். டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறனால இதை வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி அதை ஆற வச்சிடலாம். ஆறுன எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ தொகையிலுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் கோஸாக கிரைண்ட் பண்ணிடுங்க. அதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பேலன்ஸுக்காக சர்க்கரை சேர்க்காதீங்க, ஜாகரி செய்யுங்க. என்கிட்ட இல்லாதனால சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. இப்போ அதே வானல்லே 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்சோடனே நம்ம மைய அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை பேஸ்ட்டை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மிக்சியை கழுவி அந்த வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு வரமிளகா, ஒரு கையளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி தொகையிலேருந்து வெளியில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் 1 மந்த்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கே யூஸ் பண்ணுறனால புளியும் எண்ணெயும் கம்மியாக சேர்த்துருக்கேன். என்னோடய ரெசிபீஸும் என்னோடய குக்கிங் டிப்ஸும் பிடிச்சிருந்துச்சின்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.